என்னையாளும் தில்லைமல நடராசனே கல்லிசரி காளி முனியனே சொன்ன சமயனே அழுயர விச்சருவா அட அசையாதுடா கிநாட்டு என் கருப்பேன் புடியருவாட்டா கருப்பு உன் காலுக்கு சலங்க எட்டு இடமணிய மேமாட்டு புறப்படுதுடா ராம நாட்டு எல்லைய வெட்டு உன் காலுக்கு பொன்னிறம்மா குதிரத்தடம் தங்க நிறம்மா 48 மடையாண்ட ராம நாட்டு கருப்பு இறங்கி வாடா கொஞ்ச நேரம் புறப்படுதுடா புதுக்கோட்டை எல்லைய நோக்கி வெள்ள வெட்ட விடுதிய நோக்கி வருதுடா கருப்பேன் குதிரை கருப்பு அது வேற என்னடா என்னடா தண்ணி வச்சிருக்கீங்க ஹலோ இதே மாதிரி அதே மை செட்டு சூப்பர்ப்பா சூப்பர் மை செட்டு சூப்பர் நீ எப்போ வேணா கழட்டிக்கலாம் ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி அத்வானி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜகஜனனி சுகவாணி அத்வானி ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி மணி வந்தேனுங்க ஹலோ ஹலோ ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி வந்தேன் ஐயா சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி நான் அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி வந்தேன் ஐயா நதிக்க வைக்க சிரிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா நான் என்ன வாடுறேன்னு யாருக்குமே புரியக்கூடாது அப்படி புரிஞ்சுட்டு போய் காலையில் 8வது பரிசு எழுத புரியலா அண்ணே உன் மைச்சட்டை சொல்லே தேவையில்லை
அருமையான மைஜெட், சூப்பர் மைஜெட்டு. ஏன் எனக்கு மட்டும் வால்யூமை குறைக்கிற, உனக்கு எனக்கு பாரு தகராறா? சும்மா ஏற்றி வை. ஹலோ 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 ஹலோ. இந்த பின்னாடி மீன் வண்டி நிற்கிதுங்கய்யா, மீன் வாங்குறவோ வாங்கிக்கங்க. பாவம் எத்தனை பேர் இதில் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு வந்தியோ. ஹலோ எக்கோ என்ன அன்னை தந்தைதான் வணங்கி அருமைச்சமையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை சபை ஓர் வணங்கி வெள்ளவெட்ட விடுதியிலைய கட்டண கட்டழகி நமக்கு பிராரியம்ம துணையிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு பிராரியம்ம குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோ அண்ணன் நான் வணங்கி ஏ ஏ ஏ ஏ ஏ அண்ணன் தான் வணங்கி வெள்ளவெட்டான் விடுதி அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி. ஆமா அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி. வெள்ளவட்டம் கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு பிராரியம்ம குடியிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு பிராரியம்ம குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அல்வாக்கு சொல்லி வச்சா பிடாரி அம்மன் ஏழ மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. அல்வாக்கு சொல்லி வச்சா ஏ ஏ ஏ ஏ தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. ஆமா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. நமக்கு பிடாரியம்மன் வாசல் அடியம் குங்கும பொட்டழகி, நமக்கு பிடாரியம்மன் வாசல் அடியம் குங்கும பொட்டழகி. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. ஆளுயர விச்சருமா 18ஆம் படி கருவிட்டு அசையாது முடியறவா, உனக்கு அசையாது முடியறவா. அழுகிற விச்சருவா அசையாத புடியருவா, உனக்கு அசையாத புடியருவா. கெட்டவரம் தந்துருவாய் சாமி, கெட்டவரம் தந்துருவாய் சாமி. அந்த 18 படிதான்டா எனக்கு குலசாமி. கெட்டவர நந்திடுவார் ஏ சாமி, அந்த 18 படியாந்தான் குலசாமி. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சரட்டு வண்டி முட்டி உள்ள சலங்க மணி மாடு முட்டி 2 சலங்க மணிக்காரி மாடு. சாரத்து வண்டி ஓட்டி ஏ ஏ ஏ ஏ சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி. சரட்டு வண்டி முட்டி சலங்க மணி மாடு முட்டி 2 சலங்க மணி சலங்க 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 சலங்க. ஆமோ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ சரட்டு வண்டி முட்டி சலங்க மணி மாடு முட்டி 2 சலங்க மணி மாடு முட்டி. சாயங்காலம் போற வண்டியா ஏமாமா, ஆமோ சாயங்காலம் போல வந்து ஏ மாமா. நம்ம பிடாரியம்மன் வாசலுக்கு எழல மாமா, நம்ம பிடாரியம்மன் வாசலுக்கு எழல மாமா. தெய்வம் இல்லாம நம்மெல்லாம் யாருமே கிடையாது, எல்லாமே ஜாமி தான் காரணம். சரி தானே? போடு ஏதாவது சொல்லு, சொல்லு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் 12 கிலோவை சுமந்து பசித்தோருக்கு உணவு கொடுத்து வரும் வந்தவரையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் MKRின் பணிவான இரவு வணக்கம். இந்த 10 பேர், அந்த 5 பேர் தமிழ்நாடு, நீங்கள் ஆந்திராவண்ணே. நீங்கள் எந்த ஊர்? கைதட்டணும். தமிழனுக்கு தமிழையும் பிடிக்காத ஒரே விஷயம்னா இதுதான்,
ஒன்று சொன்னோம்னா செய்ய மாட்டேன். ஒன்றுக்கு இருக்காதேன்னு ஜெவத்தில் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே தான் 70 பேர் போய் போய் பேஞ்சிட்டு வருவேன். தமிழன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. உங்களுக்கு வணக்கம் சொல்லும் போது நீங்கள் திருப்பி வணக்கம் சொல்லணும். நீங்கள் நினைக்கிறத பார்த்தா இவங்க என்ன மயத்துக்கு வந்தாங்க, காசுக்கு பிடிச்ச கேடா வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன் நானா. பாரு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன். இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கின்ற வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. சூத்தியம்பட்டி கிராமத்திலேருந்து வருகை வந்து என் அன்பு உறவுகளுக்கும், இன்னும் பேர் சொல்லாத அளவுக்கு நிறையா பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிய. இந்த உள்ளூர்லேயே ஆள் இல்லையா? அப்போ ஆள் எப்படித்தானா? உள்ளூர்கார வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டியலாம். பூரா வெளியூர் ஆள் பூரா கை தூக்குங்க. இன்னும் நல்லா தூக்குங்க வெளியூர் ஆள் பூரா. இந்த உள்ளூர் ஆள் பூரா வீட்டுக்கு போங்க. காலையில் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஏன்னா தாய்மார்களை தான் இந்த நாடகத்தை முழுமையாக பார்க்கணும். அப்படி பார்த்தாத்தான் புருஷனை எப்படி இப்படி அட்டாக் பண்ணுறது எல்லாமே சொல்லி தருவேன். அது வாரி சிரிப்பை பாரு. அந்த ஆத்தால நல்லா சிரி கக்கன்னு சிரிச்சுக்க சிரிச்சுக்க. புருஷனுக்கு சோறு விடாமல் வந்து நாடகம் பார்க்குற உணர்ச்சியா. கணவரை மதிங்கத்தான். உங்கள் அப்பையாத்தா வீட்டில் இருந்து நீங்கள் உங்களை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்பையாத்தா யாருன்னா கட்டின கணவன் தான். பாரு எங்கள் அண்ணன் ரொம்ப அனுபவப்பட்டிருக்க. 2-3 தடவை மாடரை அட்ராக்ட் பண்ணிட்டு போகலையே. அப்படி இருக்கணும். ஏன்னா வீட்டுக்காரு ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் எங்கள் அப்பத்தாவெல்லாம் எங்கள் ஐயா சாப்பிட்டு எச்சி தட்டில் தான் சாப்பிடும். அப்படி தான் சாப்பிடுவாங்க. அம்புட்டு பாசமாக இருப்பாங்களானே. அப்போத்தான் இன்னொரு பிள்ளைக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ ஏதடா இப்போ என்னடா 2 பிள்ளை வைக்கிறாங்க, 2 பிள்ளையும் வெள்ளலி மாதிரி இருக்குது. அப்போ பிள்ளைய ஊரா 1/2 டன் இருப்பேன். எங்கள் ஐயாவெல்லாம் 21 பிள்ளை வச்சுருக்கேன். இது ஆடு ஒர்க்குப்பா. என்ன வேலையத்தான் இருந்திருக்காரு. அப்போ எங்கள் ஐயாட்ட கேட்டேன் ஜாகிற காலத்தில், ஐயா 21 பிள்ளையை எதுக்கு பத்த? அந்த சொத்துக்கு பிடிச்ச கேடான்னே. அவர் சொன்னார், இந்த காலத்தில் உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு ஐஃபோன் செல்லு இருக்குது, 100 நாள் வேலை இருக்குடா. அந்த காலத்தில் உங்கள் அப்பத்தா தாண்டா எனக்கு 100 நாள் வேலைன்றார். ஆமாம், இன்றைக்கி அட்டையை பதிஞ்சா பேங்கில் காசு வருது. இன்றைக்கி போய் எங்கள் ஐயா எங்கள் அப்பத்தாட்ட பதிஞ்சிருக்கேன், பிள்ளையாக வெளியே வந்திருக்கு. அவ்வளோதான். ஏன்னா அந்த காலத்தில் பிள்ளை வந்தாங்கன்னா உழைச்சி காப்பாற்றி போடுவாங்க. பூரா விவசாயத்துக்கு போய் கேப்பக்கூழ கம்மங்கூடுது கொடுத்து பிள்ளைகளை ஊட்டி வளர்த்து காப்பாற்றி போடுவாங்க. இப்போ அரை இட்லியை வச்சுக்கிட்டு உங்கள் ஆத்தாவை ஊட்டிக்கிட்டு இருக்கு பிள்ளைக்கு. சுச்சு சுச்சு என் புச்சுக்குட்டி சாப்பிட்றா அப்படின்னு. காலையில் ஆனால் ஒரு மஞ்சள் வேணும் வந்துடுது. அப்போ எல்லாம் காற்றை தொட்டாத்தான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்ப்பாங்க. காற்றை தொடணுமாப்பிள்ள, காற்றை தொட்டால் பள்ளிக்கூடத்துக்கு சேர்ப்பாங்க. இப்போ பிள்ளை வந்து செவத்தை தொட்டால் போதும், மஞ்சள் கலர் வேணும் வந்துடும். கூட்டி அனுப்பி விட்டு மாதம் 25,000 கட்டிவிட்டு கடனை பட்டு நீ பாட்டுக்கு சீரழிஞ்சு தெரிய வேண்டியதான். ஆனால் 5 வயசுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். அப்படியே சேர்த்தாலும் அரசு பள்ளிக்கூடத்தில் சேருங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீங்கன்னா எல்லா சலுகையும் உண்டு குழந்தைகளுக்கு. இப்போ ஒரு அறிவிச்சிருக்காங்களே, மாதமான 1000 ரூபாயா? மாதம் 1000 ரூபாயா? பரவாயில்லையா? அதில் நீ வாங்கியிருப்ப போலையே, படக்குன்னு அடிக்கிறியானே. இன்னும் ஒன்றையால் மாதம் பண்ண முடியாது. மாதம் மாத்திரை வேணால் போடலாம் நீ. ஏன்னா அப்போலாம் ஏதுங்க இந்த சுகரு ப்ரெஷர் இருந்துச்சாக்கா அந்த காலத்து ஆளுகளுக்கெல்லாம் கிடையாது. யமதர்மே உயிரை பிடிக்க வந்தால் கூட எமங்கிட்ட நிற்பான் அந்த காலத்து ஆள். யமதர்மா என்ன பண்ண போகிற? உயிரை பிடிக்க போகிற? வாடா ஒத்த பாஞ்சு வைப்போம் யமனைய. இந்த காலத்தில் லேசாக கிருகிருன்னு வந்துச்சுனாலே உசுரை நடிக்கிறேன். அதுவும் டாக்டரை போனோடனே டாக்டர் பார்க்குறாரு. டாக்டர்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் போகாதீங்கண்ணே. அப்படி போனீங்கன்னா கோடீஸ்வரன் பூரா காசை பிடிங்கிறாங்க. போனோம்னு வைவேன், ஐயா நேற்று என்னமோ வரப்போட்டிக்கிட்டு இருந்தேன் தலையை சுற்றுச்சு. டாக்டர் நரசை கூப்பிடுவார், இங்கே வா. மேமாடி எடுக்க இன்ஜினியர் எவ்வளோ கட்டார் சார்? 4 லட்சம் கட்டார் சார். இவனை கொண்டு போய் உள்ளே படுக்க போடு, தலை சுற்றுதுன்றியா. அதை சென்ட்ரிங் போடாமல் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, கொலை அத்துருவாங்க. அதே மாதிரி பொம்பளை ஆளுல உங்களை தாத்தா சொல்கிறேன், சிரிக்காதியா தாய். ஆமாம், இப்போ இந்த பொம்பளை ஆளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பாயை விரிச்சது ஒரு பொம்பளை, அது மண்ணில் உட்காந்துருக்கும். இந்த ஓசியில் உட்காந்த பொம்பளை சிமெண்ட் முடிய தூக்கி இப்படி உட்காந்துருக்கான். அதைத்தான் பார்க்குது சுற்றி சுற்றி. நம்ம ஒரு பாய் விரிச்சா எவ்வளோ உட்காந்துருக்காளுகளே. எந்திரிச்சு போங்கடின்னு சொன்னால் நாளை பொண்ணை தாலிக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டாளுகளே, சிலிண்டரு தீர்ந்து போனா கூட விரவு கொடுக்க மாட்டாளுன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தாய்மார்கள் அந்த காலத்தில் பிரசவம் பார்த்தது யாருன்னா கிளவினேன். மாட்டு வண்டியில் கூட்டு போவாங்க.
அந்த கிளவி ஒரு சேலையை மறைச்சு பிரசவம் பார்த்து நல்லா இருங்கடா அப்படின்னு ஜேனத்தை தொட்டு வைக்க. சீமை தண்ணியாடா அதை தொட்டு வைக்க. இந்த காலத்தில் பூராமே 100% ஆப்ரேஷன் தான். அதுக்கு என்ன காரணம்னா புருஷன் பண்ணுற வேலை தான். பொண்டாட்டி இல்லையா ஸோ ஒமட்டிட்டா புருஷன் கேட்பேன். அவ்வளோதான். ஒமட்டும் போது கேட்பேன் என்ன ஒமட்டுற? ஏய் வினோத் நான் கன்சியூவாக இருக்கேன்டா. உடனே புருஷன் சொல்லுவேன் இன்னும் நீ கட்டில் விட்டே இறங்கக்கூடாது. கட்டில் விட்டு இறங்கினேன்னா செருப்பு கழட்டி அடிச்சு போடுவேன். கட்டிலே இருந்தால் அப்படியே தான் இறக்கும். இவனா இட்லியை ஊட்டி விடுவேன், இவனா உள்பாவடையெல்லாம் துவைப்பேன். அதை டாக்டர் பார்த்துருவேன். அப்படியாடா பண்ணுறிய நரஸ் இமிடியட்டாக 2 ரம்பம், ஒரு வாச்சாத்து, ஒரு கத்திரிக்கோள், மம்பட்டி ஒன்று. எதுக்கு? உடம்பு போட்டு புதைக்க. அவ்வளோதான்டா. போனவனே 8 அறுத்து 7 லட்ச ரூபா பிள்ளை போட்டுருவேன். மறு உழந்த வர வரைக்கும் இவன் அந்த கடனை கட்டிக்கிட்டு அப்படியே தெருவில் தெரியவனே. எல்லாமே ஆரோக்கியம் வேணும். ஏன் அந்த காலத்தில் சோப்பரசோம்னா அந்த காலத்தில் புருஷன் போய் வரப்பு வெட்டினா பொம்பளை ஆள் கூட நிறமாச கற்பனை கூட நாற்றை பிடுங்கி வயக்காட்டில் நடவு செய்யும். இன்றைக்கி விவசாயம். நீங்கள் எல்லோரும் விவசாயி தானே? விவசாயி தானே? இல்லை பூரா கலெக்டர் மைங்களா? விவசாயி தான். விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் தண்ணியை போட்டு எழுந்திரிச்சு அப்போ நெஞ்செலும்பு பருத்தியான்னு கேட்குறேன். இப்படிலாம் இருக்கு. விவசாயம் தான் எங்கள் அண்ணன்லாம் துண்டு போட்டிருக்காங்க. விவசாயத்தை இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுங்க. எங்கே இளைய சமுதாயம் கற்றுக்கிறேன்? பூரா பீர் சேர்ந்து அடிக்கணும்னு பாட்டில் உடச்சிட்டு குத்திக்கிட்டு தெரியா. இந்த மாதிரி கைதட்டுறதை பாரு. விவசாயத்தை பார்க்கணும். விவசாயமும் ஆடு மாடு வச்சிருக்க ஆள் யார்கிட்டையும் போய் கை கட்டி வேலை பார்க்க தேவையில்லைங்கய்யா. என்னையை பொறுத்தளவு ஆடு மாடு மேய்ப்பது என்பது புனிதமான தொழில். அதை செய்யுங்க. உங்களை காப்பாற்ற வாயிலா செய்வேன். அப்போ அடுத்து என் பயிரில் விட்டா இருப்பா. உன்னை யார் தூக்கத்தில் எழுப்பி விட்டது? இரு. நான் பேசுறது பூரா ஒன்றும் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரே விஷயம், ஒவ்வொரு கிராமத்துலேயும் இளைஞர் பூரா இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்புன்னு வச்சுக்கிட்டு சும்மா பொழுதுபோக்கு பேசிக்கிட்டு தெரியுறதை விட அத்தனை இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த கிராமத்தில் யார் ஏழ்மையாக கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எம்கேரை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் கோமாளி தாங்கய்யா. நான் உங்களை சிரிக்க வைக்கிற கோமாளி தான். அண்ணே என்னை யார் யார் பார்த்துருக்கிய அவங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும். இந்த பிறவியில் ஏன் பிறந்தோம்னு இருக்கக்கூடாது. நாடகத்தை கெடுத்தது நீ தான். நீ வீட்டில் போய் பாடு. இங்கே வாப்பா, இங்கே வந்து ஒரு பாட்டு பாடுவா. நான் படித்தேன் காஞ்சியில் நேத்தா. எம்ஜிஆர் இப்போ குளிக்கிலேருந்து வரப்போகிறார். இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு ஊராக இளைஞருக்கு தான் இப்போ பூரா சண்டை ஊரான்னு சொல்கிறிய. இப்போ பெரிய ஆள் கிளம்பிட்டேன். பெரிய ஆளுகளுக்கு அந்த காலத்தில் மரியாதை இருந்துச்சு. இப்போ 4 பேர் தண்ணி அடிக்கிறாங்கன்னா பெரிய மனுஷன் அங்கே வருவார். வந்தவனே படக்குன்னு எந்திரிப்பாங்க. கப்பை அங்கிட்டு தூக்கி கம்மாய்க்குள்ளே எறிவேன். எரிஞ்சு விட்டு ஐயா பெரியப்பா வர்றாரா நம்ம மரியாதை கொடுக்கணும்னு எந்திரிச்சாங்க. இப்போ என்ன பண்ணுற பெரிய ஆளுக இளவட்டம் தண்ணி அடிக்கும் போது அவன்கிட்ட போகிறேன். டேய் எனக்கு 2 நிமிஷம் ஊற்றுங்கடா. நாக்கு நம்மன்றது. அப்புறம் உன்னை தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பியால. உன்னையே தப்பா சொல்கிறேன். நான் படித்தேன் காஞ்சின்னு நியாச்சா. இப்போ நாங்கள்லாம் போய் கஞ்சா வியாபாரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேசாமல் இருமேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இந்த சந்தேகத்துக்கு பிறந்தே வந்துட்டேன். வெதர்னா கொட்டையாண்ணே? புதுக்கோட்டையில் பஸ் ஸ்டாண்டில் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு அவனை உட்காந்துரு வர்றேன் பூரா உன்னை செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அதான்டா. இப்போ தாய்மாரில் என்ன சொல்கிறேன்னா பொழுதுபோக்கு எல்லோரும் சீரியல் பார்க்குறியா ஆத்தா? சீரியல் பாருங்கள். சீரியல் தான் உங்களுக்கு கஞ்சி ஊற்றும். சீரியல் பார்க்குறது ஒரு அளவாக பார்க்கணும். புருஷன் வேலைக்கு அனுப்பி விட்டு பிள்ளையும் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு பொழுது அன்னைக்கு வெளியே கிடந்த அண்டாவை தூக்கிட்டு போனால் கூட நீ சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க. அதில் இந்த சீரியலில் யாராவது செத்து போனால் பொம்பளை ஊரை ஏன் தேமி அழுகிற? அப்படி தேமி அழுகாத அத்தை. சீரியலில் ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா ஊரில் இருக்க பொம்பளை ஊரை நீர்மாலைக்கு போயிட்டு வந்து ஆமாம் வெளியில் குடத்தை உடச்சி போட்டு போய் டிவியை கட்டி பிடிச்சி அழுது ரிமோட்டை நொறுக்கிடு. இந்த வந்துட்டாங்களா கொட்டுக்காரன். எல்லாமே விழிப்புணர்வு தான். சாப்பாடு இந்த சாதம் தான் இன்றைக்கி விஷம்ட்டேன். அதனால என்ன சொல்கிறேன்னா 40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுக்கங்க அன்பு உறவுகளே.
அதுக்கப்புறம் எதை டாக்டர் சேர்க்கக்கூடாதா அதெல்லாம் சேர்க்காத. என்னத்தை சேர்க்கக்கூடாதுன்னா சின்னபடி சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. அதே உண்மை. நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒரு பாட்டு இப்போ பாடுறேன் பாரு, அதோட நீ ஆப்பாயிருவ. எக்கோயி ஹலோ 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 ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், புதுக்கோட்டை பைபாஸ்ல 100 ஏக்கர் நில வச்சிருந்தேன். எல்லாரும் சாதா செல்லு வச்சிருக்காங்கன்னு 1.5 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு 250 ரூபாய் நகை சேர்த்து வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சு, என்ன செய்யறது தெரியாம அறந்தாங்கில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். மே அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து தண்ணி தானே அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து தண்ணி தானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கெல்லாம் காலையில 5 மணிக்கெல்லாம் குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா சோறு தண்ணி பொண்டாட்டி புள்ள பெத்த தாய் தேப்பேன் எதையுமே எதிர்பார்க்காம தண்ணிய மட்டும் 20 வருஷமா தொடர்ந்து அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல பிள்ளை என்ன பேரு வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு முத குடிக்கும் போது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கையில மேல பறந்தோம். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதடா இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. போற்ற செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. போட்ட செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போது முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் வாழணும். 7 பிறவின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. இந்த ஒரு பிரிவை தவிர அடுத்து நம்மளெல்லாம் அண்ணன் தம்பியா பழக போறது கிடையாது, இன்னும் பிறக்க போறது கிடையாது.
இவ்வளோ பாட்டு இருக்கும்போது இந்த பாட்டு அந்த பப்புனை எம்கேஆர் எதுக்கு பாடினான்னு என்னை மனசுக்குள்ளே நோத்தாங்கம்மானு வஞ்சாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு ஊத்து விட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. இதில் கைதட்டின ஆளுக பூரா தண்ணி அடிக்காத ஆளுக. இந்த தண்ணி அடித்தாலும் மண்டையை சொரிஞ்சிருப்பேன். கட்டிங்க போட்டு வந்து அந்த மசிறுமையை வேற இந்த பாட்டை படித்து இறக்கி விட்டானே. பக்கத்தில் ஆள்கிட்ட ஜெயிச்சா கேட்பேன், ஏன்னா எங்கன்னு பிளாக்கில் ஓட்டுறாங்களா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அண்ணே, ஒரு பெட்டி கடைக்கு காலையில் ஜாமான் வாங்க போகிறேன். 4 பெட்டி கடை ஒரு ஊரில் இருக்குது. ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி குழியை தோண்டி புதுசாக செங்கக்கல்லை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கடைக்கு யாராவது போவையாக்க? போக மாட்டேன். ஆனால் டாஜ்மார் கடையை சுற்றி 80 அடி குழிதுனாலும் அதில் கயரை போட்டு நம்மளால் இறங்கிடுவேன். உண்மை அதே. எதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணுறிய? டாஜ்மார் கடையில் பாட்டில் விலை கூடனா யாராவது போராட்டம் பண்ணுறியா? பண்ண மாட்டேன். அதுலேயும் சரக்கு கூட வாங்கிடலாம். இப்போ கணேஜ் போயில, இந்த கணேஜ் போயில வாங்காவே படுற வாடு. இந்த நாடகம் பார்க்க வரும்போது ஒரு ஆள் கூடத்துக்குள்ளேயே போயலை போட்டாருன்னா பக்கத்தில் போயலை இல்லாத ஆள் அவன்கிட்ட சைஸாக விசாரிப்பேன். அப்புறம் எந்த ஊர் நீங்கள்? அவன் நமக்கு இங்கனதேன். சரி நாடகம் பார்க்க வந்தீங்களா? சரி நான் உங்களுக்கு ஒரு முறைக்கு வந்து அத்தமைந்தே வேணும் அந்த போயலைக்காக. அம்புட்டியும் கேட்டு கடைசியில் கேட்பேன், கொஞ்சம் போயலை விடுங்களேன். அவன் நான் தரமாட்டேன், விடிய கண்ணு முழிக்கணும், 3 ஓடுக்கு தான் இருக்குது, காலு கையில் விழுந்தாது வாங்கி போடுவாங்களா. இந்த கணேஜ் போல அவ்வளோ ஒரு பவர். ஆனால் எத்தனை தீய பழக்கங்கள் நம்ம பழகினாலும், 1000 நேர்த்திக்கடன் போட்டாலும், 500 தடவை சூடம் ஏற்றி நீங்கள் சத்தியம் பண்ணாலும், பொண்டாட்டி தாலியில் அடித்தாலும் இந்த தீய பழக்கத்தை விட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே நம்ம மறக்க முடியும். அன்பு உறவுகளை, மனக்கட்டுப்பாடு வேணும். நான் ஒரு பேச்சுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம சோறு சாப்பிட்றோம், வீட்டில் பொம்பளை ஆளுகளும் சோறு சாப்பிட்றேன், நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா அதுகளும் சாப்பிடுது. ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் தண்ணி அடித்தா குடும்பம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. புலந்தாப்பில் இருக்குன்னு சொல்லுது இந்த அன்னை. அத்தாய் நீங்கள் நாளையிலேருந்து கிளம்பிடுங்கத்தா, புருஷன் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் நீ ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு. அவன் என்னடின்டா நீ என்னடான்ட்டு, அவன் வேட்டியை தூக்கி கட்டினா நீ சேலையை தூக்கி கட்டிடு. மரியாதை கட்டு போட்டு முடா, அப்போ தாண்டா அறிவு வரும். ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு மதுரை பெரிய ஆஸ்பத்திரி, மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரிலாம் அதிக பேஷண்ட்டு எதுக்கு வந்து சேர்றாங்கன்னா அந்த குடிக்கு தாயா ஐயா. நீங்கள் எப்படி வேணா நீ நினச்சிக்கோங்க. ஒரு காலத்தில் நானும் பெரிய குடியாக இருந்தேன், மேடையில் சொல்கிறேன். இந்த குடியை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த அருமை தெரியுதுங்க ஐயா. பாசம்னா என்ன, சொந்தக்காரன்னா என்ன, அம்மா அப்பா என்ன, மனைவி என்ன, ஏழையோட கஷ்டம் என்னம்னு தெரிந்தது இந்த குடியை விட்டதுனாலவே. அதனால் எங்கள் அண்ணே, என் தம்பியெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த வாரம் தொப்பியை போட்டு வர்றாப்புல, அதுக்கு ஏன் நீ பயப்படுற? மைசெட்டு போடுறது கஷ்டமான வேலைடா. மைசெட்டு போடுற ஆளுகளுக்கு ஊரில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கண்ணே. ஏன்னா இதையே இப்படி திருகுறானே, நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்தா எப்படியும் ஃபஸ்ட் நைட்லேயே குளிப்புன்னு வர வச்சுருவேன்னு பயப்படுவாங்க. அதே மாதிரி மைசெட்டு போடுற ஆளுகள்கிட்ட உன்ட்ட சொல்கிறேன், மைசெட்டு போடுறவங்க கொட்டை போடுறவெல்லாம் மேலே ஏறும்போது சட்டியை போட்டு ஏறு. அன்னைக்கு ஒரு கொத்தனார் அப்படித்தான் மேலே ஏறிட்டார் பாவம். அவர் வீட்டு விசேஷம் போல் 2 தொடையிலையும் புண்ணு பாவம். டவுசர் சவுண்டு கேட்கலையா? அப்படியே இங்கே வந்து உட்காருவேன். வா வங்காளி, நமக்கு இல்லாத நாடகமாக நாளை பண்ண வச்சுக்கிறோம் வா. அண்ணே சவுண்டு கேட்கலைன்றாங்க, போய் குலசாமிக்கு 100 ரூபா முடிஞ்சு ஓட்டுவா. கேட்குதா கேட்கலையா? ஐயா கேட்கலையா? இப்போ கேட்கும் பாரு. எக்கோ வை. ஹலோ, வரத ஜன்ன கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை,
இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தான வில பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள சந்தோஷமா வாழுறதுக்கு நகை தேவையாங்க. இங்க சாராயம் குடிச்சு தெரிஞ்சு போட்டா கல்யாண நிலைக்குமாங்க. அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள பட்டிமன்றமா இருந்தே நடத்துவேன். ஒரு பாட்டு ஒரு ஜோக் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு சொல்லும் போது ஏதாவது புரியுதா? எங்க அப்பா காலம் நம்ம அப்பா காலத்தில் எப்படி கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? சிம்பிளா ஒரே ஒரு கொட்டகை 4 தட்டி கீழே ஒரு போர்வையை விரித்து அதில் தாலியை கட்டுற ஆளுங்க புருஷனும் பொண்டாட்டி உட்காந்துருப்பா. பாவம் ஒரு பெரியவர் வருவார், ஒரு தாலியை எடுத்து கொடுத்து அச்சதையை போட்டுக்கிட்டு நல்லா இருக்கடான்னு சொன்னோன்னா ஆளுக்கு ஒரு பாயும் தலானியும் கொடுப்பாங்க. அப்பயே சீமக்கரில் போய் படுத்துருவாங்க. என்னென்ன ஒன்றுவாங்க இங்கே சீமக்கரில் போய் காசு வெட்டி போடுவாங்க. நீ எந்திரிச்சு மயிர் மனை வீட்டுக்கு போடா. நான் இது நாடகம் நினச்சேன், ஜெக்ஸ் படம் நினச்சேன். எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாகவே கேட்குறியாவே. ஐயா நீங்கள் நல்லா பாருங்கள் ஐயா, பெட்டிக்காரவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய ஆளுகள்லாம். பெட்டிக்கார எப்படி உட்காந்துருப்பான்னா நல்லா சிப்பாவை போட்டு கரை வச்ச வேட்டியை கட்டி வெத்தலையை போட்டுக்கிட்டு அப்படியே பாட்டு வெளியே போடாங்க. நாடறியும் 100 மலை நான் அறிவேன் ஜாமி மலை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்ன மலை சாமி மலை முருகா. இப்படி பாடினாக அந்த காலத்துக்கு பெட்டிக்காரவர். இவன் பெட்டிக்கார மாதிரியே உட்காந்துருக்கேன், எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி உட்காந்துருக்கேன். அவன் மூஞ்சியை பாருங்க, அப்படியே தொக்கெடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன். பரதேசி பையனே. இந்த சூர்யா ஆல்ரவுண்டு, அந்த காலத்தில் ஆல்ரவுண்டு இப்படியா இருந்தாங்க உட்காந்துருக்காப்புல. சவுளி கடையில் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போடுறேன் மாதிரி. இந்த மிருதங்கம் பாரு, தொண்டியில் உட்காந்துருக்கேன். கருவாடு. அவன் எப்படி இந்த நாடகம் நடக்குது பார்த்தீங்களா? இப்போ ஏன் அந்த வரதட்சணையை சொன்னீங்கன்னா, வட்டிக்கு விடுறவங்களை பார்த்து நான் கேட்குறேன், வட்டிக்கு விடுங்கய்யா, அது உங்கள் தனிப்பட்ட உரிமை, ஒரு சம்பாத்தியம் இருக்குது. ஆனால் ஏழை வாழைகள்கிட்ட விடும்போது குறைந்த வட்டியில் வாங்க, நல்லா இருப்பேன். இன்றைக்கி கடன்பட்டு எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி குடும்பத்தோடு சூசைட் பண்ணக்கூடிய தமிழ்நாடு வந்துருச்சு. இங்கே யாரோ வட்டி கொடுக்குற ஆள் இருக்கு, மரியாதை வீட்டுக்கு போயிருக்கு. டோட்டல் ஆடியன்ஸும் உன்னைத்தான் கவர் பண்ணுது. அந்த பற்றியா அந்த எப்போ எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவன் பாட்டுக்க 4 செம்புரி ஆடு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை ஊருக்காரங்க 2 பேரும் போட்டு விட்டாங்க. டே, மலையிலையும் தண்ணியிலையும் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு எதுக்குடா? நாளைக்கு ஆடு சீக்கு வந்துச்சுன்னா மொத்தம் ஒரு பிடி செத்து போகட்டேன் ஒருத்தன். உடனே இவன் கேட்டேன், நான் என்ன செய்யறது? டே, எத்தனை ஒரு பிடி வச்சுருக்க? 120 நிற்கிதுனே. மொத்தமாக சந்தையில் கொண்டு வீடா வெத்து விட்டு வட்டிக்கு விடு. காலி 2 வருஷம் தான் நீ கோடீஸ்வரன் ஆயிரம் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சைஸாக ஆட்டை பூரா விற்றுட்டு ஒரு 1.5 லட்சத்தை விட்டேன். 1 வயசாக்கு விட்டேன். வந்துருச்சு. இன்னும் 2 பேர் வந்தாங்க வெளியூர்லேருந்து. என்னையா வட்டிக்கு விடுற? வட்டிக்கு விடுறியாமல நீ தானே ஆரம்பம்? ஆமாங்கய்யா. எவ்வளோக்கு வட்டிக்கு விடுற? 1 வயசா? டா, மதுரை மெட்ராஸ்லாம் 2 வயசாவுக்கு அலையிறான்ட்டேன். 2 வயசாவுக்கு விட்டேன். அடுத்து ஒரு ஆள் கொஞ்ச நாள் கழிச்சு ஆடிக்காரில் வந்தேன். இந்த வட்டிக்கு விடுற ஆறுமுகம் வீடு எதுன்னு கேட்டேன். இந்த இவர் தாங்க ஆறுமுகம். எவாயா எவ்வளோ வச்சுருக்க? ஒரு 3 வருஷமாக வட்டிக்கு விட்டு ஒரு 7 லட்சம் வச்சுருக்கேன். இங்கே வா, 3 மாதம்தான் உனக்கு 50 லட்சம் தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் சந்தோஷம் தாங்க முடியல. 7 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டேன். அந்த ஆடிக்காரில் கொண்டு போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் செல்லை. இவன் பேசாமல் உசுரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு சுடுகாட்டில் படுத்துட்டேன். இதில் என்ன சொல்கிறேன்னா, பேராசை பெருநஷ்டம். அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது அந்த ஐயா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னையா ஐயா, ஐயா அமைதியாக இருங்கய்யா. இவ்வளோ பேரும் வந்திருக்காங்கன்னா இந்த நாடகம் நல்லா இருக்குன்றக்காக நான் போயிட்டேன்னா பூரா போயிடுவாங்கய்யா. ப்ளீஸ் மேடம். சாரா சார் இருட்டுக்குள்ளே பொம்பளை வாரியா தெரியும். சாரி ப்ரோ.
ஏன்னா அண்ணே கருத்து சொன்னா இன்னைக்கு நாட்டில் கேட்க ஆள் இல்லை. நான் அப்படித்தான் குடிக்காதுன்னு சொன்னேன். 4 இலவட்ட பைய பாரில் உட்காந்து பீரை அடுக்கி கூட யூடியூப்பில் உள்ள ஏன் வீடியோ போட்டு விட்டு பேசுகிறாங்க. அண்ணே எம்கேஆர் அண்ணே வீடியோ பார்த்துக்கிட்டே குடிச்சா ஒரு ஆப்பு நல்லா சாப்பிடலாம்டான்றேன். நான் எதுக்கு உதவி இருக்கேன் பாரு. அதே மாதிரி வள்ளிதர்மன் நாடகத்தில் இன்னைக்கு தர்க்கத்தை பார்க்கணும். நீங்கள்லாம் வள்ளி, நாரதர், ராஜபாட்டு இவங்களுடைய திறமை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களாக்கும் கிடையாதே. பப்புண்டானிச்சு முடிஞ்ச உடனே பூரா பேரும் வண்டியை எங்கே வச்சேன்னு தெரியாமல் சுற்றி திட்டுறேன். அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் பதற்றத்தில் போய் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திட்டுக்குன்னு என்ஃபீல்டுக்காரன் இங்கிட்ட இருந்து ஒன்றுக்கு இருந்துட்டு போனவன் போய் அந்த ஆள்கிட்ட கேட்குறேன், என்ன பண்ணுறேன்? இல்லை வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு அறை விட்டுருக்கேன். ஓன் டிவிசி பிட்டி அங்கே நிற்குதுரா. டிவிசி பிட்டி தெரியாமல் முண்டை ஹெல்மெட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி அம்புட்டு பிரச்சனையும் வரேன். நீங்கள் நாளடைவில் எல்லாத்தையுமே திருந்தி நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னையை பொறுத்தளவு உத்தமர்கள் தான். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ தீய பழக்கத்தை நீங்கள் பழகினாலும் எவ்வளோ கோபக்கார ஆளாக நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்ய மாட்டீங்களாக்க. பசியோடு ஒரு ஏழை சிறுமி வந்து கையேந்தும் போது நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுப்பீங்களே. அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை உங்களை வணங்குறேன். இதுதான் தர்மம். அதுக்காக உன் வீட்டு சொத்தை எழுதி நான் கொடுக்க சொல்லலை. எங்கே கொடுப்பேன்? ஒரு அடி இடத்த ஊரில் யாராவது விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்க மாட்டேன். 4 நாளைக்கு நடந்தேன்னா 5ஆவது நாள் பீங்கான பதிச்சு வச்சுருவேன். உண்மைதான். சரி, இந்த ஊர்லேயே ஒரு ஆள் 3 மாடி கட்ட சொல்லு. ஏற்ற விட்ட ஆள் டெய்லி என்னடா சண்முகம் 3 மாடி கட்டுறேன், 4 மாடி கட்டுறா. உனக்காக டெய்லி மதுரை பாண்டி கோயில், வெட்டுடைய காளியம்மன் கோயிலெலாம் போய் உருண்டு கொடுக்குறேன்டா. 4 மாடி கட்டுறா சொல்லுவானாக்க. சொல்ல மாட்டேன். நீ சென்ட்ரிங் போடுறதுக்குள்ள உனக்கு அவன் வீட்டுக்குள்ளே சென்ட்ரிங் போட்டுருவேன். அப்படி நடந்து போகும்போதே பார்ப்பேன். ஓ சென்ட்ரிங் போடுறியா? இங்கிட்டு வருவேன். ஓ கொத்தனார் 2 சித்தாள் 3 உனக்கு இருடா. அப்படியே காலையில் பார்த்தா எலும்பு சம்பளம் கழுத்திருப்பேன். கோழி மண்டை எல்லாத்தையும் பதிச்சு வச்சுருவேன். ஆனால் அதை செய்யாதீங்க. சாரோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சான். சாரோலை என்ன தெரியுமா? அந்த காஞ்ச ஓலை படக்குன்னு பனையிலேருந்து கீழே விழுந்துருச்சு. பனைமரத்துலேருந்து அந்த குருத்து ஓலை மேலே நின்றே சிரிச்சிருக்கு. என் கூட தான் தொங்கிட்டு இருந்தேன். அந்த விழுந்துட்டே உன்னை தூக்கி போட்டு எரிச்சிருவாங்கன்னு. மறுவாரம் அறுதுங்க காஞ்சி வந்து 2 சேர்ந்து விழுந்துச்சு. அது 2ஐயும் கொண்டு போய் எரிச்சாங்களாம். அதனால நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம மனசு இருக்கும். நீங்கள் எல்லாருமே அன்பாக இருக்கணும். இப்போ விழிப்புணர்வு நடந்து ஏன் சொன்னா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. அட தென்பாண்டி, அட திருப்பத்தூர், அட தாண்டி போனா, அட சிவகங்கை, அட வந்துருச்சு, அட மானாமதுரை, அட தாண்டி போனா, அட பாத்தியனூர், அட கொஞ்சத்தூரம், அட பரம்பக்குடி, அட வந்துருச்சு, அட சத்திரக்குடி, அந்த ராலு ரோடா, அது ராமநாடா, ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு மேபாலா, அட பாம்பன் தான், அட வந்துருச்சு, அட ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த
தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்கள கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கனகி வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. பின் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கள்ளா. அடத்தின் பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சகலாம் அவர்தான் அப்துல் கலாம், அவருக்கு எங்கள் சலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்தியாவுக்கு ஏவுகணையை கண்டுபிடிச்சு தன்னுடைய படிப்பை பூரா மூளையாக்கி அங்கே சாதித்தாரோ எனக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நாம் பிறந்த தமிழ்நாட்டிலே ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவரை மாதிரி நல்ல மனுஷன் இனிமேல் இருக்க முடியாது. அப்துல் கலாம் ஐயா ஊர்லேருந்தே வர்றாங்க. சூத்தியம்பட்டி கலபம் சூத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார். என்னுடைய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கலபம் சூத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாக ரூபாய் 1101. நன்றி நன்றி என் அன்பு உறவுகளே, நன்றி நன்றி நன்றி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களப்பா. அப்துல் கலாம் ஐயா யாரு? இவங்கெல்லாம் படித்தாலும் அப்படி இருக்கும். இப்போ இங்கே படிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு பழமொழி இருக்கு, அடியா பிள்ளை படியாது. நான்லாம் அன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் மல்லல்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாத்தியார் நினச்சி அடிப்பார். அவர் வீட்டில் பொண்டாட்டி இட்லியை வைக்கலைன்னா என்னைத்தையும் கூப்பிட்டு அடிப்பார். சத்துன்னு அடித்தார் ஒரு தடவை. ஏயாண்டே இன்னைக்கு வந்து இட்லியில் பொடி வைக்காமல் விட்டுட்டா அப்படின்ட்டா. அப்படிலாம் அடி வாக்குது. ஆனால் இவங்க இன்னைக்கு வாத்தியார் லேசாக தொட்டா இவன் எதிர்த்துறேன். வாத்தியார் சப்புன்னு ஒருத்தனை அடித்தோடனே, என்ன சார் அடிச்சு விட்டிய, என்ன பண்ண போகிற, எங்கள் அப்பா பெரிய ரவுடி சார், நீங்கள் சாயந்தரம் எப்படி பள்ளிக்கூடத்தை விட்டு போகிறேன்னு பார்க்கணும், போன் அடிச்சுறேன். அப்படித்தான் போன் அடித்தோடனே ஒரு லாரி வந்து நின்றுச்சு. வாத்தியார் உள்ளே உட்காந்துருக்கார். இவன் சொல்லி ஆளை அனுப்பிட்டான். கடைசியில் போய் கேட்ட திறந்துட்டு வாத்தியார் 1 மணி நேரம் கழிச்சு பார்க்குறாரு. அது சடங்கு வீட்டுக்கு வந்தவங்க. சடங்கு வீட்டுக்கு வந்தவங்க என்ன லாரி. ஏன்னா வாத்தியார் என்பவர்கள் நம்மளுக்கு கல்வி அள்ள தரக்கூடிய தாய் தகப்பனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தாய் தகப்பன்னா ஆசிரியர் பிறந்த கதை. அன்னைக்கு வாத்தியாரை மதித்தோம், அடித்தாங்க, பயந்துக்கிட்டே படித்தோம். இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கிறது காரணமே எங்களுடைய வாத்தியார் தான். பாரு அந்த அம்மாலாம் கைதட்டுறாங்க. அதே மாதிரி பிள்ளைய வந்த ஆத்தா, பிள்ளைய வந்தவுடனேயே கையில் செல்லை கொடுக்காம புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுங்கத்தா. இவங்க கேமு விளையாடுறாங்க, ப்ரீபெய்டு கேமுன்னு. வானே என்ன பாட்டு எழுதி கொடுத்துருக்க? மாய கண்ணனே கனவில் கண்டதில்லை, மகத்தான ராதாகிருஷ்ணன் கோமாளி ஆவான் என்றும் அவர் தாய் தந்தை சொப்பனத்தில் கூட கண்டதில்லை. திறமையை எத்தனை திரை மறைத்தாலும் விதி விடுவதில்லை. என்ன சொல்ல வரல? விதி விளையாடுதுன்னு வர்றியா, இல்லை ஏன் தலையெழுத்துக்கு நாடகம் உன்னைய பார்க்க வந்துட்டோம்னு எழுதிட்டியா? விளையாட்டு பிள்ளை நீ,
அன்னபூரணி. யாரு அன்னபூரணியா? இந்த உலகில் வாழுவரே உன் தொண்டு ஓய்வதில்லை, வாழுக பல்லாண்டு. இப்படிக்கு படிக்காத கவிங்க ஏ பாட்ஷா கேஸ் மெக்கானிக் பெருங்கல்லூர் அம்புட்டி எழுதிட்டு 101 ரூபா கொடுத்துருக்க பத்தியா? உன்னைய நான் எங்கன செலவு வைக்கிறதுன்னு இடம் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி ப்ரோ. இன்னும் விட்டுவிட்டேன் ரேஷன் கார்டு நம்பரு, ஆதார் அட்டை நம்பரு. நன்றி நன்றி. ஒரு சிலிண்டரு கேஸுனா எந்த கேஸு? சிலிண்டரு கேஸா இல்லை சரக்கு கேஸாரா? சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பெரும்பாலும் எங்கள் ஏரியாவெல்லாம் அம்பளிப்பு வாங்கும்போது அப்படி இருக்கும். எழுதுவேன், குருசாமி அன்னை மகனும் வேலுச்சாமி ஒன்று விட்ட சித்தி பேரனும் மதுரை இருப்பு காரைக்குடி நம்பர் 7 வீட்டெல்லாம் எழுதி கடைசியில் பார்த்தா 10 ரூபா தாள் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கேன். நான் கேட்டேன் ஒரு ஊரில், அண்ணே தாள் கிழிஞ்சிருக்கேன்ட்டேன். பொத்துரா 3 பேங்க்கு போயிட்டு எவனும் மாற்ற மாட்டேங்கிறேன், நீ மரியாதையை மாற்று. வரவல்ல நாடக நடிகர் பேங்க் ஆகிட்டான். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. ஏன்னா இன்னைக்கு காலம் பூரா எல்லாம் மாறிக்கிருச்சு. இன்னைக்கு கூகுள் பே ஃபோன்பே இருந்தால் மட்டும் போதும், செல்லில் சார்ஜ் இருந்தால் மட்டும் போதும். தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். கையில் காசு இன்னும் ஒரு 5 வருஷம்தான். யார்கிட்டையுமே காசு இருக்காதுண்ணே, செல்லுதான். அந்த ஐயாவுக்கு என்ன ஐயா விழா கமிட்டி சொல்லுங்கய்யா, அவரை தூக்கிட்டு போய் வீட்டில் படுக்க போடலாமா இல்லை கம்மாயில் கொண்டு போய் எரிச்சிடுறியா? ஐயா பெருசு ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பப்புன்னு நான் கிடையாதுங்கய்யா. கெட்ட ரோக்கர் பையனா உங்கள் பகுதினால அடக்கி வாசிக்கிறேன் ப்ரோ. ஆமாம், என்னை யூடியூப்பில் பார்த்தாலுக்கு தெரியும். நன்றி நன்றி அண்ணே, பார்த்துருக்கு. நன்றி நன்றி. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு இனிப்பை சாப்பிடாமல் அதை சுவை யாருமா சொல்ல முடியுமா? வாழ்க்கையில் அத்தனை கஷ்டமும் பட்டவன் தான் உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கனால தான் நான் சொல்கிறேன் அண்ணே. அது கூட நீ சொல்லாமல் போன்னு சொல்லுங்க, எனக்கு காசை கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு இங்கிட்டு தான் வரணும், கந்தரவு கோட்டை காரைக்குடியில் வேலை இருக்கு. ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரம், அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போ மலைகளை நாங்க கழுத்து நிறைய அடமலைகளை போட்டு கட்டும் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்டும் வாரம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க.
சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சந்தன ஜவ்வாது எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது சந்தனம் ஜவ்வாதும் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது பன்னீரும் ஊதுவத்தி எங்கே மணக்குது பன்னீர் ஊதுபத்தி எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது சந்தன ஜவ்வாது எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்கு வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ அயல் குயில் கூவுது கேளுங்கோ குயில் தூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ அட காவடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆடுங்கோ ஏ பழனி மலை போவம்மா பழனி மலை போவோமா ஏ பக்தர்களே வேகமா பக்தர்களே வேகமா பழனி மலை போய் முட்டு பஞ்சாமிரதம் வாங்குவோமா பழனி மலை போய் புட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா ஏ வெள்ளா வெள்ளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ ஐய குயில் கூவுது கேளுங்கோ ஐயா குயில் தூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. அரோகரா. இதுல இந்த கன்னிச்சாமி போடுற ஆளுகள்லாம் கஷ்டம். கன்னிச்சாமி போடுற ஆளுகள்லாம் ரொம்ப கஷ்டம். என்னன்னா வட்டி வாசிக்கு வாங்கி விரதம் விடுறதுக்குள்ள ரொம்ப சிரமம். அந்த குருசாமி படுத்துகிற வாடு நிஜமாத்தேன். இந்த பஜனைக்கெல்லாம் போயிட்டா சில பேர் குருசாமியை சுரண்டிக்கிட்டே இருப்பேன். குருசாமி எப்போ கருப்புசாமி பாட்டு பாடுவியே? வடை ஒரு மாதிரியா ஊசுன வடை வருது. அதுலேயாவது சாமிக்கு மாலை போட்டு காலில் விழுந்தா ஒரு புண்ணியம் உண்டு. இந்த கல்யாண வீட்டுகளில் பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா சாத்திரப்பு இவ்வளோ தானே, காலில் விழுந்தா முடிஞ்சு. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் முதுகில் பிளேட்டு வைக்கிற அளவுக்கு விழுகிறாங்க. போய் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு விடுவேன். சமயக்காரனை கூப்பிட்டு விடுறேன். சமயக்காரன் ஒரு வழியாக உனக்கு சித்தப்பா வேணும், காலில் விழு, இது அத்தை காலில் விழு, பொசுக்கு பொசுன்னு விழுந்து திருப்பி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்கடா. வெளியே போய் கூப்பிட்டு வந்து அந்த ஆள் காலில் பொண்ணு மாப்பிள்ளை விழுந்தவொடனே அந்த ஆள் அழுதுட்டேன். என்ன எதுக்குடா கூப்பிட்டு வந்தீங்க? நான் பலூன் வைக்க வந்தவன்டா. என்ன ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க? 2 பலூனை உடச்சி பிடிச்சி சின்ன பிள்ளைய. நாட்டில் கல்யாணம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் குறைந்த செலவிலே கல்யாணம் பண்ணிங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை. உண்மை. இன்னைக்கு சாம்பார் சோறை போட்டால் யாரும் ஜெயமுறை செய்ய வர்றதில்லை. பத்திரிக்கை கொடுக்கும்போதே கேட்பேன். நல்லா நான் கேட்குற மாதிரி யாராவது கேட்பாங்களானே? பத்திரிக்கை பார்த்தவொடனே, டேய் பத்திரிக்கை போட்டு பேர் போட்டிருக்க, செலவு எவ்வளோடா வருது? மண்டபத்தை எதுக்குடா 5 லட்ச ரூபாய்க்கு பிடிச்சா? அறிவட்டவளை செய்யக்கூடாதுடா. எதுக்கு இந்த கச்சேரியெல்லாம் நடத்துகிற? செலவு காசு பிடிச்ச கலடா சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன். எடுத்தவனே கேட்பேன். அப்புறம் ஜெய்வமா அஜைவமா உடனே பத்திரிக்கை வச்சவேன். சாம்பார் தானே. அப்போ முறிய வருவேன். அவன்கிட்ட 200 ரூபா கொடுத்து விட்றேன், வாங்கிக்கோங்க. ஏன்னா சாம்பார்னா வெண்ணமயம் போக மாட்டேன். இதில் என்னென்னா இந்த 10,000 20,000 மொய் எழுதுகிற ஆளுங்க காரில் வருவாங்க. அப்படி வந்து ஒரு கவரில் வச்சு போனவுடனே பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுவாங்க. கவரை கொடுப்பார். கொடுத்தோடனே அவங்க சொல்லுவாங்க, சாப்பாடு எனக்கு இன்னும் 25 ஃபங்க்ஷன் இருக்கு, காப்பி நோ. சரன்னு காரில் போயிடுவாங்க. யார்? 10,000 20,000 எழுதுகிற ஆள். இந்த 100 ரூபா எழுதுறியான் பாரு, அவன் மண்டபத்தை விட்டு போகவே மாட்டேன். ஒவ்வொன்றா கிளாஸ் கேள்வி கேட்பேன். என்ன வாழத்தாரில் 5 பழந்தான் இருக்கு, யார் இந்த 100 ரூபா எழுதுருவேன். அங்கே போய் சமயக்காரனை பேப்பாடு படுத்துவேன். ஈரல் வதக்கிருக்கீங்களா, செவரொட்டியை பிடுங்கிருக்கீங்களான்வேன். கடைசியில் அம்புட்டையும் ஓசியிலையும் சரக்கை குடிச்சு விட்டு பந்தியும் கெடுத்து கல்யாணத்தை கெடுத்து விட்டு அந்த 100 ரூபா மயிரை எழுதாமல் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டில் போய் குளிக்க சட்டியை கலட்டுவேன். 100 ரூபா அதில் மடங்கி கிடக்கும். ஏன் இங்கே வாரு, அந்த அண்ணே சிரிக்குது வாரு கேட்க. சிறு வரிசை எல்லாமே கொடுங்க. மாப்பிள்ளைகளுக்கு பெருங்கொண்ட வண்டி கொடுக்காதீங்க. இந்த தண்டி டயரோட வண்டி. மாப்பிள்ளை பொண்ணை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், பக்கத்தில் ஒரு கிழவன் தடுமாறி கீழே விழுந்து மூக்காந்தெல்லாம் ஆட்டி வட்டு. அதுலேயும் பொண்டாட்டி மேலே ஏற்றினவனே அந்த பிள்ளைகளும் சும்மா இருக்குதல்ல, ஒன்று இப்படி உட்காரலாம் புருஷனை. அவன் ஏய் சுகன்யா கொஞ்சம், ஏய் சும்மா இருப்பா ஐயா, அந்த பாடியை இறங்கியா
ஐயா, ஹலோ மிஸ்டர் தூமியா குடிக்க மேனே, ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். சார், சரி நான் முடிச்சுக்கிறேன். இது எதுக்கு வம்பு மயிறு? வெள்ள வெட்டான் விடுதி செல்வராணி ஆடியோஸ் உரிமையாளர் எஸ் செல்லதுரை சார்பாக 101, மூக்கன்பட்டி பட்டாம்பூச்சி கலைக்குழு சக்தி அற்புதம் அவர் சார்பாக ரூபாய் 1001 எழுதியிருக்கேன். இன்னும் 900 ரூபாய் யார்கிட்ட போய் வாங்க. சைவரது இல்லைன்னா விடுவேன். ஐயா, அந்த வயசான ஆள் அங்கே போக சொல்லுங்கய்யா. நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. நான் போயிட்டா ஒரு உள்ள இருக்காது. நான் கிளம்புறேன். SRP எலக்கடை பெருங்கலூர் உரிமையாளர் கே சுப்பையா MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 201. நன்றி நன்றி. எக்கோவையும் சாமியை கும்பிட்டு கொடுத்தா நான் நோட்டீஸே படிப்பேன். வடக்கே வளநாடு வாலி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு, அது முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை, செல்வம் செழிப்பாக எந்த காலத்திலையும் இருக்கக்கூடிய மலையாள சீமையில அந்த மலையாளத்து அரசே அந்த நாட்டை ஆட்சி செய்யும் வருங்காலம். அங்க அரசனுக்கு அப்புறம் அங்க வாரிசு ஒண்ணு கூட இல்லடா. அப்ப நமக்கு வாரிசு இல்லை என்று மலையாளத்து அரசின் கண்கள் அங்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மலையாள நாடு. இந்த 60 பிள்ளையும் அழைத்து சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க, இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக ஓடி வளரும் காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமை கடும் பஞ்சமடைய, அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாள தரசே இது என்னடா பஞ்சம்? நல்லா இருந்த மலையாள நாடு பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு குண்டுல இருந்து ஒரு கோடாங்க கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால சூரியன் உதிக்கும் முன்னே மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, இன்னைக்கு நல்லா இருந்த மலையாள சீமை பத்தி எரியுதுடோ. இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வேங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி மண்டு குறியில சொல்ல, அப்ப கருப்பனை விளையாட்ட வழி தெரியாம மலையாள நாட்டு மக்கள் கண்கள் அங்கி நிக்கும் காலம்.
அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பன. கருப்பு பெட்டிக்குள்ள கருப்பேன் அடவட்டு நான் எங்க ஓரதும் தெரியாம என் கருப்பேன் தனியா நிற்குங்காலாம். அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உட்காரன்னு கருப்பனுக்கு தெரியாம கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில வருங்காலம். அப்ப அழகு மலை காடு அருவி மலை ஜோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயிலை நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி என் கலைய ஆரம்பிக்கிறேன் என் சாமி. நீ தங்கையா என்னடா ஓடுறது 6 ரொட்டி என்னடா அது படிச்சாலே தெரியும். இது யாருப்பா சொல்ல மாட்டேல கமிட்டி கூட பேசாதீங்கண்ணே. நீ தங்கையா ஆடிட்டரா ஆடிட்டர் சென்டர் திருவண்ணாமலை கேயா யாசின் தம்பி அந்த பேப்பரை இமிடியட்டா அமெரிக்கா அனுப்பிவிடுறா. சோதனை பண்ணி வரட்டு என்னால முடியாதுடா நீ பாடு தம்பி. சாகுலா மட்டன் சிக்கன் படிச்சுட்டு என்னது சாகுலா மட்டன் சிக்கன் பெருங்குளூர். என்னடா சொல்லுடா நீ. மொத்தம் பி அப்பாஸ் ஆர்டர் மட்டன் பிரியாணி கடைன்னு நினைக்கிறேனே. டேய் நான் நாடகத்துக்கு வந்தேன்னா ஹோட்டலில் சாப்பிட வந்தேனாடா. இந்த கொடுமையாடா கிரில் சிக்கன் மட்டனா என்னடா அது என்னென்னு பண்ணுறா நாசமாக போடா. அவ்வளோதானே. என்ன கருத்திலும் புனரலாம் கொடியே வெள்ள வெட்டான் விடுதியில் அமைந்து நம்மளை எல்லாம் தத்துரூபமாக காத்து கொண்டிருக்கும் பொல்லாத தெய்வம் ஸ்ரீ பிடாரியம்மன் சந்தன காப்பு அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திராவேனை எடுத்து மைசெட்டுக்காரா தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். படபட நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி பஸ் ஸ்டாண்டிலே சப்போட்டா பழம் விற்றாலும் போட்டிருக்கு. உண்மையத்தையும் சொல்கிறேன் பழக்கடை வச்சிருக்காப்புல. அன்பு சகோதரன் எங்களது திருச்சியை சேர்ந்த எம்பி தேவன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனி பாணியை வகுத்துரும் அன்பு சகோதரி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அதிசய சிறுவன். உடம்புலே தெம்புள்ளாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடி கரகோஷங்களை வாங்கக்கூடிய அற்புதமான கலைஞன் புதுகையை சேர்ந்த ஆர் ரஞ்சித் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது தினசரி செல்கின்ற ஊரெல்லாம் 2 பொடி அரிசி 13 புரோட்டா 4 ஆம்புலேட்டு திண்டாலும் இன்னும் பசிக்குது என்று சொல்லி வேப்பங்கொலையை பிடுங்கி திங்கக்கூடிய அசுர கொடூரன் போட்டிருக்கு ப்ரோ. எல்லாம் அதில் இருக்கானே இருக்கு. எப்படி உட்காந்துருக்கேன் வேர்க்கட்டையை உடைச்சி மூட்டம் போறேன். ஏண்டா நாசமா போச்சு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த ஈனப்பைய மயன் போட்டிருக்கிறாங்க. ஒத்தா போட்டு ரோசப்பட்ட நக்கிறதுக்கா என் கூட நடந்துக்கோ தம்பி அண்ணன் சொல்லிக்கிறேன் உளுந்த விட வாங்கி தரேன். சரிண்ணே அதத்தியா சோத்துக்கு சத்தவே 4 வடையா வாங்கிக்கொண்டேன். சரி விரல்ல ஊம்பிக்கிட்டே போலாம்.
அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டியோர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாட தம்பி. ஒரு நிமிஷம் bro. இந்த தம்பி ஒரு கஷ்டப்பட்டு குடும்பத்திலேருந்து வந்தவன். என் நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. சங்கத்துக்கு முன்னாடி ஈருவழி கடை போட்டிருந்தேன். அது மலையில் நனைஞ்சு விடுறதுனால போன வருஷம்தான் இங்கே இருக்கிற சக கலைஞர் தான் ஒன்றே சொன்னாங்க. எல்லாருமே பாரதியார் இருக்கட்டும் எல்லார்த்தையும் சொல்கிறேன். நம்ம முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் உள்ள சக கலைஞர் தான் சொன்னாங்க, மணிகண்டன் ஒரு ஹார்மோனிய பெட்டிக்கார தம்பி இருக்காரு, நாடகமே இல்லாமல் இருக்காருன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லணும் தம்பி. போன ஆண்டு தான் எங்கள் ஏரியா ராமநாட்டு பகுதியில் இவனை அறிமுகம் செஞ்சேன். இன்னைக்கு எந்த ஊர் நான் நாடகம் பேசினாலும் மணிகண்டனை விட்டுறாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்க இந்த நீதிமான்களுக்கு நன்றி சொல்லுடா. இந்த உட்காந்துருக்கா வர்றா இவங்க தான்டா உன் வாழ்க்கையில் உன் வீட்டிலேயே சிலிண்டரை ஏற்றி வச்சதே இவங்க தான்டா. எதில் விட்டு வாயில பார்த்தீங்களா ஐயா, அவன் சொல்லிய பார்த்தீங்களா? நான் பெருமையாக சொல்கிறேன். கோத்தா என்ன சொல்கிறேன் பாருங்க. எதில் விட்டு சொல்கிறேன், வாயில் விட்டு சொல்கிறா. இன்னும் திருந்த மாட்டேன். தம்பி மணிகண்டனை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா மற்ற பெட்டிக்காரவங்க உடம்பு ஒல்லியாக இருப்பாங்க, சின்ன பிள்ளை சேரில் கூட உட்காந்துக்குருவாங்க. இவனுக்கு சேரு மட்டும் தனியாக அளவு எடுத்து ஆசாரி செய்யணும். ஏன்னா சிமெண்ட்டு மூடை பெருசு. போன தீபாவளிக்கெல்லாம் எல்லா கடையிலையும் ஏறி இருக்கேன், ஜட்டி அளவே இல்லாமல் கடைசியில் என் பொண்டாட்டி சேலையை கிழிச்சு கோமனை கட்டிக்கிட்டு வெடி போட்டிருக்கேன். ஆனால் என் அன்பு தம்பி ஒரு ஊரில் சின்ன சேரை தூக்கிட்டு வந்து 50,000 கொடுத்தார். நான் சொன்னேன், ஐயா அவன் விடிய உட்காந்து வாசிக்கிறவன், அவன் ஒன்றும் கருது வண்டி ஓட்டுறவன் இல்லை, 2 வயக்காட்டை அறுத்தவனையும் இறங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், தம்பி இருக்கிறதே பிளாஸ்டிக் சேர் தான் இருக்குது, வேறு சேர் இல்லைன்ட்டார். ஒரு இளவட்ட 4 பேர் வந்தேன் திகுன்னு. அண்ணே எம்கேரண்ணே என்னண்ணே பிரச்சனை அப்படின்னேன். அவனுக்கு ஒரு சேர் வேணும்னே. திகுன்னு ஒரு இருட்டுக்குள்ளே ஓடினாங்க. ஓடி ஒரு மர டேப்பில் சேரை கொண்டு வந்து போட்டாங்க. நான் எப்பயுமே மேடையில் சாமி அழைப்பேன். வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடுன்ட்டு இவன் ஆடிட்டேன். இவன் ஆடினவொன்னே நான் போய் தலையில் அடிச்சான்டா முண்டை, நீ எதுக்கிட்ட ஆடுறேன்னு அடிக்கிறேன். அப்புறம்தான் தெரியும் அவங்க கொண்டு வந்த சேரு ஒரு கிளவியை அடக்கம் பண்ண கொண்டு போயிருக்காங்க சுடுகாட்டில். இப்போ அதுலேருந்து மரச்சேர்னா நோன்றுவேன். மரச்சேர் வந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு ஊரில் மரச்சேர் மறுபடியும் வந்துருச்சு. மோந்து பார்க்குறேன், கதம்பா வாடா அடிக்குதா, பன்னீர் வாடா அடிக்குதா. வாழ்த்துக்க தம்பி மணிகண்டா. இந்த ஊருக்கு இன்னைக்கு தானே இந்த தம்பி வர்றாரு பெட்டிக்கு ஐயா. இந்த ஊருக்கு மட்டும் கிடையாது, சுற்று வட்டாரத்துலேருந்து என் சொந்தங்களில் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்திருக்காங்கடா. நீ பாடுற பாட்டுக்கு அவங்க கை தட்டணும்டா, அதான்டா எனக்கு சந்தோஷம். நீ நல்லா இருந்தா நீங்கள் நல்லா இருக்கணும். முதல்ல காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகோட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலரோட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும்.
சேலை காயும் போது வானவெல்லாம் தெரியும் எத்து போன சேலைக்கு இன்னும் சோகக்கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் ஆத்தா உண்டேலே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேலே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே வண்ண பூஞ்சோனானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே வண்ண பூஞ்சோனானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடு ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடு காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறகவும் சேலே மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்ட எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்ட எரியும் ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூணி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் சிவகங்கை சீமை என்னுடைய அன்பு தம்பி எம்ஆர் சூரியராஜா ராஜ்குமார் அவர்கள் அன்பாலயத்துக்காக அம்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம். வெள்ளவெட்டான் விடுதி தங்கவேல் ஆசாரி சார்பாக கருப்பன் பாட்டு பாடியதற்காக ரூபாய் 101 அன்பு இதயத்துக்கு நன்றி. வேல்நாதன் மீன்கடை வே சுரேஷ்குமார் சா ரமேஷ் MK ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு அன்பளிப்பு பெருங்களூர். கே ரவிச்சந்திரன் சமையல் ஏஜென்ட் கம்மங்காடு கீழப்பட்டி அவர்கள் ரூபாய் 101 எனக்காக அழைத்திருக்கிறார்கள். கே ரவிச்சந்திரன் சமையல் ஏஜென்ட் அவர்களுக்கு நன்றி. அன்பார்ந்த நாடக கலை ரசிகர்களே, தயவு செய்து அன்பளிப்பு கொடுக்க வேணாம்னு சொல்ல 4 மணிக்கு மேலே கொடுங்க. அதுக்கு இடையில போகிறவங்க நீங்கள் பேப்பரில் பேர் ஊரை எழுதி அமௌண்ட்டை போட்டு அவர்கிட்ட உள்ளே கொடுத்துருங்க. அவர் படிச்சுக்குவார் காலைல 4 மணிக்கு மேலே. தயவு செஞ்சு இடையூறு பண்ணாதீங்க, நாடகத்தை கெடுக்காதீங்க. வந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் வெள்ளட்டாம்பதி சார்பாக. தயவு செய்து அன்பளிப்பு இனிமேல் கொடுக்க தவிர்த்துருங்க. 4 மணிக்கு மேலே கொடுங்க. நெம்மேலிப்பட்டி ஆர் சதாசிவம் நாடக அமைப்பாளர் மீனாட்சி அவர்களின் பேரனும் எஸ் அன்பழகன் செல்வி இவர்களின் மகனுமாகிய ஏ மிதுன் அவர்கள் MKR அன்பாலயத்துக்காக அங்கே உள்ள அன்பு உறவுக்காக ஒரு சொப்பம் அரிசி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றிங்க. அவருக்கு வேண்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நாங்கள் இப்படின்னா 50 சிப்பம் கொடுக்க போகிறோம். இந்த 20,000 பணம் மட்டும் அவருக்கு கொடுக்கல.
தயவு செய்து 4 மணிக்கு மேலே இருந்து கொடுக்குறது ரொம்ப மரியாதையாக நல்லா இருக்கும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. எப்படின்னா இடையூறு பண்ணாதீங்க நாடகத்தை. அன்பளிப்பை கொடுக்க ஆரம்பித்தா நாடகம் கெட்டு போயிடும். அதுக்கு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடைகடை குமரன் பாசத்துக்குரிய அருமை சகோதரன் எங்களது மணப்பாறையைச் சேர்ந்த பாரதி அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். எங்கே? ஹலோ 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 போதும் போதும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நீ எல்லா பாட்டுக்கும் வாசிப்ப, திறமையான ஆள்னால தான் உன்னை மிருதங்கத்துக்கு போட்டிருக்கு பாரதி. நீ தான் சிறந்த ஒரு கலைஞர். வாழ்த்துக்கள். அப்படி இருக்கணும்யா. இந்த ஒருத்தர் இருக்கேன், கேரளாவில் அடியிலேருந்து எல்லா அடியும் அடிப்பேன் என் மாப்பிள்ளை. சருகு வலையை வட்டி சூர்யானா திறமையான ஆள். இருந்தாலும் நான் ஒழிச்சு பேச முடியாது. ஏன்னா யூடியூப் பூரா நீ உன்னை பார்த்துட்டா மாப்பிள்ளை. அதனால என் அன்பு மாப்பிள்ளை பலவாத்திய சக்கரவர்த்தி மேலூர் அருகில் உள்ள சருகு வலையவட்டியைச் சேர்ந்த ஏஎஸ் சூர்யா ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். செய்கிற போதும். கமான்.
எல்லாத்தையும் கிடையாது உடச்சி விட்டு போயிடுயா போலவே. அருமையான ஆட்டி, சூப்பர்யா. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, சூப்பர்யா சூப்பர். நம்ம கேரளாவில் இருந்து 1.5 லட்சம் பேசி அது சொந்த நடிப்பு இதுக்கு இல்லை. பொதுவாக வந்து அந்த வர்ற இதை வந்து அவர் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. அவர் தனிப்பட்ட முறையாக வந்து ஒரு நூலம் இது பெண்களுக்கு அவ்வளோதான் இது கட்டுறதுக்காண்டி பண்ணிட்டுருக்காரு. அதுக்காண்டி இந்தாங்க இது வந்து அது வந்து அவர் வந்து ஒரு கட்டணம். தம்பி இந்த வாய்ஸை ஆரி ஜெயராஜுக்கு அனுப்பிவிடு, பிரித்து அது என்னென்னு ஃபில்டர் பண்ணி எனக்கு அனுப்பிவிட சொல்லு வாட்ஸ்அப்பில். தம்பி எம்கேஆர் வந்து அவருக்காச்சும் அவர் ஊம்பிட்டு போயிடுவாப்புல. என்னது என்னமோ சொன்னாப்புல, என்ன சொன்னான்னு தெரியல. பரவாயில்ல, அதுதான் உண்மையான தமிழ். எதுனா இதுதான். ஏன்னா இப்போ எனக்கு புரியாது. 2 குடியாரங்க பேசும்போது கவனிச்சு பாருவேன். நேற்று நான் வந்து அவன் அங்கே நல்லவன் நின்றானா இருந்தா வெட்டி தாலி இழுத்து ஓ மை காட் அவ்வளோதான் ரத்தம் வாந்தி எடுத்து. நன்றி நன்றி. எதில் விட்டேன்? வாயில. பார்த்தீங்களா ப்ரோ, அவன் திருந்தே மாட்டேன் அந்த யானை மண்டையன். சிறந்த முறையில் இங்கே சீன்தாளா அமைத்துக் கொண்டிருக்கின்ற குள்ளையான் விடுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் சீன்தாளம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. உண்மையிலே டான்ஸுனா இப்படி வரணும். கொஞ்சம் வயசு பிள்ளை, அழகான சிமுண்டு மூடை, ஒரே மாதிரி. ஆனால் வர்றவன் போல கூட புருஷனை எதுக்கு கூப்பிட்டு வர்ற? அதானே, புருஷன் கூடயே வந்திருக்கேன். நம்ம கட்டி பிடிக்கும் போது இங்கே வந்துடுறேன். சிரிப்பு அழகி எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா நச்சினதா முத்த முத்ததா. அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா. ஊரோர ஊரணி அண்ணே அண்ணே ஊரோர ஊரணிக்கு வந்தான்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஓ உடம்பெல்லாம் நச்சுன்னு முத்தம் கொடுத்தான்னா ஓ உடம்புல கொடுக்க வர்ற தீபாவளி வந்துடும். சின்ன உடம்பாடா பிறைத்தனி பயமேனே. புருஷன் வந்திருக்கேன் தூக்கி போட்டு வெட்டு நான் நக்கிருச்சிருவியோ. அப்படி வரும்போது இனிமே பாட்டு. அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். அப்படி பாடிட்டு முடிச்சுக்க. உடம்பெல்லாம் முத்தம் கொடுத்தா கம்பு கூட்டில் மசுரை புடுங்கினா அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனிமேல அதே பாடுறேன்னே. முகரில் அரைஞ்சு விடுவேன். தெளிவாக ஒலி ஒலி அமைப்பு CKP சவுண்ட் சர்வீஸ், வாராப்பூர் ரோடு, பெருங்கல்லூர். உரிமை CKP. உரிமையா போன்ட்ட நான் உரிமையா கேட்குறேன். பாட்டை போடு. உரிமையா பேரே உரிமையாவே போடு. என் ஜிங்கா அப்படி ஒரு ஒற்றுமையான ஊர். இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க. ஒல்லி காசு வெட்டு, மண்ணை வாரி தூத்துதல், மிளகாய் அரைச்சு மாசாணியம் கோயில் அப்புதல். 3மே டேஞ்சர் ப்ளவுஸ். 5 வீடு தான் ப்ரோ. அவங்க மூஞ்சில முழிச்சு போனேன்னா ரெட்ட புள்ள வரக்கும். அந்த 5 வீட்டிலே ஒரு வீட்டிலே நான் பேபியாக பிறந்து அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர். இந்த உலகத்தில் அண்ணே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரே மாதிரி சமமாக ஒரு ஊரில் ஒரு நகரத்தில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தீங்கு வராது. ஒரு ஊர்லேயே நகரத்துலேயே ரொம்ப உயர்ந்து கோடீஸ்வரனா போயிட்டேன்னா உன் கூட பழகின ஆள், உன் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மாமியம் மச்சான் அத்தனை பேருமே உன்னுடைய வாழ்க்கையில் போராமல் அடைவாங்க. ஆனால் பெத்த மகளோ மயனோ எவ்வளோ தூரத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாரித்து நீங்கள் உயர்ந்து போனாலும் ஆனந்த கண்ணீரோடு உலகத்தில் இருக்க அம்புட்டு சாமியும் கும்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கணுமையான்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பன் தான். அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகில் உள்ள நொச்சிகுளம்ன்ற ஒரு சின்ன கிராமம் எங்கள் அம்மா பிறந்த ஊர்.
என் தாய்க்கு பெருமை சேர்க்கும் விதமாக 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியாத அந்த நாடக கலையும் உலகத்திலே அன்பு காட்ட இந்த தமிழன் இருக்கு வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் அந்த ஐயா தொல்லை தாங்காமல் முடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் எதொட்டு தொட்டு எடுத்து வரும் தோரான தங்க ரதம் நீ தங்க கட்டி சிங்க குட்டி அட ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி. தம்பி விஜயகாந்த் ஐயா அளவுக்கு நம்மெல்லாம் பெரிய ஆள்லாம் இல்லைடா. ஏன்னு கேள்வேன் சொல்லுங்கண்ணே. அந்த நல்ல மனுஷன் செய்யும் போது எல்லா பேரும் சொன்னேன் தமிழ்நாட்டில் தண்ணியை போட்டு தான் பேசுகிறாரு விஜயகாந்த் ஐயாவை. அவருக்கு நரம்பு செயல்பாடு இழந்தது, பேசும் தன்மை இழந்தார். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த மனுஷனை ஸ்டேட்டஸ் வைக்காதது, தமிழ்நாட்டில் கண்ணீர் வடிக்காத எல்லாம் பாவம் செஞ்சால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லவன் அதிக நாள் வாழ மாட்டேன், நல்லவனை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பேசாமல் இருக்க மாட்டேன். அவன் என்ன செய்கிறேன், மைத்தை பிடுங்குறேன். என்னையெல்லாம் ஒரு நாளைக்கு 20,000 ஓவா சம்பளம்ன்றேன். அந்த 20,000 சம்பளம் உங்களுக்கு தெரியுதுங்கய்யா. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் நான் கூத்தாடிட்டு போலேன்னா கஷ்டப்பட்டுரும். எனக்கு அப்புறம் ஆள் இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிருக்கேன். இந்த 4 வீட்டுக்கும் 4 குடும்பம் வந்துருச்சுங்கய்யா. நாடக நடிகருக்கு இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் யாராவது நாடகம் இல்லை கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் பெரிய கலைஞன், இன்றைக்கி வாழ்வுதராமல் இல்லாமல் இருக்கேன்னா உனக்கும் வீடு கட்டி தர்றேன், நான் கூத்தாடி வந்து கஞ்சி ஊத்துறேன் ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா. இது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். நம்மளை திணி மதிக்கிறதில்ல எவனும். சும்மா சொல்லுவேன், என்ன பண்ணுவேன், போங்கப்பா நல்லவே நாட்டில் தெரியாது, நல்லவனுக்கு தான் கல்லெறி விழுவுன்றாங்க. ஆனால் எனக்கு டெய்லி 15 கண்டனர் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, முண்டுக்கல்ல தான். எது எப்படி இருந்தாலும் ஐயா உங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேயா, உன்னை ஊரில் ஒரு ஆளை மட்டும், ஒரு குறிப்பாக முனியாண்டின்னு ஒரு ஆள் இருக்கான்னு வை, அவன் அந்த ஊரில் இருக்க ஆள் ஊரா பேசுகிறாங்கன்னா அவனுடைய வளர்ச்சி பிடிக்கிறேன்னு அர்த்தம். அதனால ஊர் ஊரா உன்னை பேசுதுன்னா நீ வளர்ந்து போறேன்னு அர்த்தம். உனக்கு எது மனசாட்சிக்கு சரின்னு படுதோ அதை செய். நீங்கள் எல்லாருமே நல்லா இருங்க. போயிட்டு வரேன். ஒரு மலை கோமண துணியோடு, ஒரு முளை கோமண துணியோடு, ஒரு முளை கோமண துணியோடு. அடுத்த வரை தெரிஞ்சா வெண்ணமே பாடு. தெரியாதுண்ணே. பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி. சரி சரி. படைத்த பிரம்மனையே, படைத்த பிரம்மனையே, உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி, படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி, மண்டையில் மட்டார்னு கொட்டி, மண்டையில் மட்டார்னு கொட்டி, சிறையில் அடைச்ச முருகன் சாமி சாமி, சிறையில் அடைத்த முருகன் சாமி சாமி. தள்ளாத வயதினிலே, தள்ளாத வயதினிலே, அவை கிளவியிடம், கிளவியிடம், சுற்றபல வேணுமா, சுட்டபலம் வேண்டுமோ, சுட்டாத பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா. 2வது வாய்ப்படம் முடிச்சுக்கிட்டேன் என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி, என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி. பழனி மலைய விட்டு வாப்பா, போடு பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, இளவால வழியில் நாம தவிக்கிறோமாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா.
நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க. முந்தி நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இவன் ஆதாரி பயலோட உலகமாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ப்பா. அட ஒண்ணுக்கு இருக்கும் எல்லாருமே போயிட்டு வாங்கப்பா. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ப்பா. அட ஒண்ணுக்கு இருக்க எல்லாருமே போயிட்டு வாங்கப்பா.